மணிகண்டன் ப்ரோ தான் சொன்னாங்க. சித்ராலக்ஷ்மன் சார் வந்து என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு அவரோட சேனல் டூரிங் டாக்கீஸில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அப்போ கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவருடைய சேனல் வரலாற்றிலேயே பண்ண ஒரு முதல் யங்ஸ்டர்னா நீ தான் அப்படின்னாங்க. சார் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில். அவர் ஃபோன் பண்ணால் யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டு கூட எடுக்க மாட்டானுங்க. அதை தாண்டி வந்து டிராகன் போட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நடிப்பு டிராகன், ஒரு யதார்த்த நடிப்பு டிராகன். ஹர்ஷத் அவர் கேட்டு அவர் பண்ணல. ஹர்ஷத் நீ யார் பண்ணிக்கலாம். இப்போ நினச்சேன் மணிகண்டன் ப்ரோ மேலே இருக்கும்போதே ஓகே மிமிக்ரி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கட்டி வச்சுக்கோங்க. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026 powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays and Dr. MGR University. Co-presented by Super App, The Co-Being and Pothys, print partner The Hindu, theatrical partner ANR Cube Vertical Production, radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Ilanza and medical partner Apollo Hospitals. Kannan Ravi Group வழங்கும் Touring Talkies Frame and Fame Awards 2026. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. The next award, Promising Talent of the Year, Harshad Khan for Aromalay. சூர்யா சார், ஹர்ஷத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். சாருக்கு என்னை பற்றி தெரியாது. இல்லை தெரியும். டிராகனில் தான் பார்த்து அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் என்ன பண்ணாருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணது. சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. நல்ல மிகப்பெரிய உயரங்களை நீங்கள் அடையணும். இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். இங்கே நிறையா தேவைகள் இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்களுடைய பங்களிப்பு நிறைய தேவை இருக்குது. ஏன்னா இடம் இல்லை, ஆளுங்களே இல்லை. அதனால் உள்ள பூந்து கலக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பர். ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்குள்ளே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு பிரபலியமாக இருக்கீங்க. அது மூலமாக தான் சில்வர் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்திருக்கீங்க. இன்னும் பல இடங்களுக்கு நீங்கள் உயரமாக போகணும். வாழ்த்துக்கள். ஹர்ஷத் உங்கள் வாய்ஸை நிறைய எடுத்திருக்காரு சார். பட் ஹர்ஷத், திஸ் இஸ் யோர் மொமெண்ட். இது உங்களுடைய விருது. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து அதான் அவார்டு வாங்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு திக் மூமெண்ட் தான். ஏன்னா படம் நடிக்கும் போதெல்லாம் கூட அவ்வளோ பதட்டமாக இருந்ததில்லை. இந்த அவார்டு வாங்கும்போது இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடிலாம் நம்ம வந்து உட்காரும் போது அதுதான் ஐயோ இப்போ நம்ம போய் என்ன பேசுறது. திடீர்னு அக்காப்பா நினச்சேன் மணிகண்டன் ப்ரோ மேலே இருக்கும்போதே ஓகே மிமிக்ரி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. அதை தெரிஞ்சு தான் அவரும் மேலே வர்றாரு. அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ண சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வருது. ஆனால் இந்த அவார்டு இங்கே வாங்கி நிற்கும் போது அதுலேயும் அவங்களோட கைத்தட்டலோடு அதை வாங்கும்போது அந்த பயம்லாம் தாண்டி அது ஒரு சந்தோஷமாக மாறுது. அதுக்கு தான் வந்து இவ்வளவும் நம்ம பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் இப்போது மணிகண்டன் ப்ரோ தான் சொன்னாங்க, சித்ராலக்ஷ்மன் சார் வந்து என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு அவரோட சேனல் டூரிங் டாக்கீஸில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அப்போ கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவருடைய சேனல் வரலாற்றிலேயே பண்ண ஒரு முதல் யங்ஸ்டர்னா நீ தான் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இது அப்போ தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு அதோட ஒரு சீரியஸ்னஸ் புரியல. சார் கூப்பிட்டாங்க, ஜாலியாக போய் ஒன்று பேசிட்டு வந்துட்டோம். ஆனால் அதை பார்க்கும்போது தான் வந்து ஓ ஆமாம் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில். அவர் ஃபோன் பண்ணால் யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டு கூட எடுக்க மாட்டானுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் நம்மளை கூப்பிட்றாருன்னும் போது அது வந்து அதுக்கு நம்ம தகுதியானவனா என்னன்னு தெரில. ஆனால் அவர் பார்வையில் ஏதோ தெரிஞ்சிருக்கு, இவனுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது பாரு, 7G ரெயின்போ காலையில் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால தான் அவர் கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கும் போது சந்தோஷம். அப்போவே சொன்னார் நான் உன்னை கூப்பிடுவோம்ப்பா மறுபடியும் அப்படின்னு. அதேமாரி இந்த அவார்டுக்கு கூப்பிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இன்னும் நிறைய தூரம் போகணும். அதை தாண்டி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த டிராகன் போட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நடிப்பு டிராகன், ஒரு யதார்த்த நடிப்பு டிராகன். இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் நான் நிற்கும் போது அது பயங்கர சந்தோஷம். நான் நினச்சே பார்க்கல சார் கையாலையும் மணிகண்டன் ப்ரோ கையாலையும் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ சார் எனக்காக வந்தது.
ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹர்ஷித். நிறைய ஃபன் பண்ணியிருக்கீங்க விளாக்ஸில், ஜாலியாக யதார்த்தமாக நடந்து போகிறது, நிறைய பேசுறது, அதுக்கு முன்னாடி மிமிக்ரி காலகட்டம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சொன்னீங்களா அந்த டிராகன் டெம்ப்ளேட். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் கழித்து இதே மாதிரி ஒரு மேடையில் ஒரு டிராகன் டெம்ப்ளேட் உங்கள் ஃபோட்டோ வச்சு வரும், அது நடக்கும். அந்த டிராகன் டெம்ப்ளேட் பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவோம். ஹர்ஷத், அவர் கேட்டு அவர் பண்ணல. ஹர்ஷத், நீ அது பண்ணித்தர. என்னக்கா இது புரியலையே. என்னடா பண்ணுறது, இது நான் கேட்குறானுங்க, நான் கேட்குறேன். இல்ல, அவரு மிமிக்ரி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அவருக்கு தான் மிமிக்ரினா பக்கா வரும். நாங்களாம் அவர் பேசின வாய்ஸை பார்த்து பண்றோங்க. ஓஜி இருக்கும்போது நான்லாம் வெறும் 2G. என்ன பண்றது? சரி, 2 பேருமே மிமிக்ரி பண்ண வேண்டாம். ஆனால் 2 பேருமே வந்து ஒருத்தரும் நல்லா கட்டி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 2 பேருடைய பாதை அதே பாதை தான், மக்களை மகிழ்விக்கணும். 2 பேருமே ரொம்ப லாங் ஜர்னியில் போகணும். அண்ட் த ஹோல் பர்பஸ் ஆஃப் பீயிங் இன் சினிமா இஸ் டு என்டர்டெயின் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை, இன்னொன்று ஹர்ஷத்துடைய ஜேர்னியில் அது ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுருவும் முடியாது. ஏன்னா மக்களுடைய நன்மதிப்பை வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லாருமே நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் எல்லாரையும் அவங்க ஒத்துக்கிறதும் இல்லை. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் அவங்க கண்டினியூஸாக ஒரு தடவை ஓகே, 2 தடவை ஓகே, 3 தடவை, அதுக்கப்புறம் எஸ் இது ரைட் கேண்டிடேட்னு சொன்னால் மட்டும்தான் சப்போர்ட்டு. அது வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடச்சிடாது. அவருக்கு கிடைச்சதுல பயங்கர பெரிய சந்தோஷம். இது வந்து பெரிய என்ன சொல்றது, டோக்கன் அட்வான்ஸ் போல் போட்டாங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் வந்து பில்ட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. வீட்டுக்கு போய் பெரிய பூசணிக்காய் எடுத்து சுற்றி போட்டுக்கோ. தேங்க்யூக்கா. நீங்கள் கட்டி பிடிக்க சொன்னீங்க, ஒரு கட்டி பிடிச்சிக்கோங்க. நன்றி மணிகண்டன் சார். நீங்கள் அடுத்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. அப்படியே நான் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறேங்க. பாய், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் கத்துனதும் நீங்கள் கை தட்டினதும் தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. பாய் 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 பாய். மணிகண்டன் சார், உங்கள் கூட சேர்ந்து நான் டி சிவா சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். டு ப்ளீஸ் ப்ரெசென்ட் த நெக்ஸ்ட் அவார்ட். ரெண்டு சேர்ந்த மாதிரி யாருக்கு விருது கொடுக்க போறீங்கன்னு பார்த்துக்கலாம். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Playback Singer Male Anthony Dawson or M. Pattasamy Varu. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தீங்கனாலே அந்த அரங்கம் ஹாப்பினஸில், மியூசிக்கில் ஜாலி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு விருது உங்கள் கையில் இருக்கும்பொழுது நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு எங்களுடைய பெரிய ஆசை. நன்றி, ரொம்ப நன்றி அர்ச்சனா. அவை நிறைந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியும் அன்பு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான டூரிங் டாக்கீஸ் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை என் சார்பாகவும் என் குடும்பத்தார்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்டு 2026 முதல் விருது விழாவில் நான் கலந்துக்கிட்டது அளவற்ற மகிழ்ச்சி. டூரிங் டாக்கீஸ் குடும்பத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ரியா சார் அண்ட் டீம் எல்லாருக்குமே என்னுடைய அன்பை செலுத்திக்கிறேன். நீங்கள் வாங்கியிருக்கிற விருது இந்த பாட்டுக்காக தான். அந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த மேடையில் பாடி தானே ஆகணும். முதல்ல இந்த பாடல் அற்புதமாக படைத்த படைப்பாளர்கள் ஜி பிரகாஷ் சாருக்கும், பாடலை எழுதி இந்த வாய்ப்பை கொடுத்த தனுஷ் சாருக்கும் மற்றும் இட்லி கடை டீம் எல்லாருக்குமே நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எந்த பாட்டு பாடினாலும் அதை வெற்றி பெற செய்ய வைக்கிறேன். என் நெஞ்சார்ந்த உலக தமிழ் இசை ரசிகர்கள் எல்லோருடைய பாதத்திலும் இந்த நாட்டுப்புற கலைஞனின் வளர்ச்சியை வைக்கின்றேன். பாடுங்கண்ணே. ஏன் அப்படி ஒதுங்கி போய் தன்னால் ஒதுங்கி நிற்கிறியா? நீ என்னதானே எனக்கு தைரியம் இருக்கா? ஏம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும்.
எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். தானானா தானானா. கோல்டன் ஸ்டாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. தனுஷ் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு பவிஷ் நீங்க தான் ஆக்டரா இருக்க போறீங்க, நீங்க தான் ஹீரோ இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே டப்புனு உங்க மனசுல என்ன நடந்தது? 10 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே புரியல. இயக்குனர் தனுஷ் அவர்கள் இந்த சீனை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட கண்ணு அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட் ஒரு பாராட்டு கொடுத்துருப்பார்ல, அது எந்த சீனுக்காக? எதுவுமே சொல்லுங்க. அச்சச்சோ. சார் நீங்க சொல்லுங்க சார், அவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விருது. அவர் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் தனுஷ் தான். அவர் பதில் ஒரு விளையாட்டு பையனாக இருந்தவர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.